கதையில் வர விவசாயி மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு விவசாயி அவரோட பையன் கூடவே வளர்த்த ஒரு குதிரையும் சந்தோஷமாக வளர்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அவரோட வளர்த்த குதிரை திடீர்னு காணாமல் போகுது. இதை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் இந்த நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிருன்னு ஆறுதல் சொல்றாங்க. எல்லாம் நன்மைக்குன்னு அந்த விவசாயியும் சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவர் குதிரை திரும்ப வந்துட்டு, ஆனா சில காட்டு குதிரைகளும் அழைச்சிட்டு வந்திருக்கு. இதை பார்த்து அந்த கிராம மக்கள் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு பாராட்ட எல்லாம் நன்மைக்குன்னு இதையும் கடந்து போறாரு. ஒரு நாள் அவரோட பையன் புது குதிரையில உட்காந்து பயணம் பண்றான். அப்ப அவனோட காலை உடைச்சிக்கிறான். மறுபடியும் கிராம மக்கள் எல்லாம் ஆறுதல் சொல்ல எல்லாம் நன்மைக்குன்னு இதையும் கடந்து போறாரு. அந்த நாட்டு ராணுவ படையில ஆட்கள் கம்மியா இருக்காங்கன்னு இளம் வாலிபர்களை கட்டாயப்படுத்தி அழிச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த ஊரோட பையனுக்கு காலு உடைஞ்சதுனால இவனை மட்டும் அப்படியே விட்டுட்டு போறாங்க. இதை பார்த்தா கிராம மக்கள் உங்க பையனுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல அவரும் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்றாரு. ஒண்ணு கவனிச்சிங்களா, அந்த வயசானவர் அவருக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாம் நன்மைக்குன்னு அதை கடந்து போறாரு. கடைசியா அவர் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்தது. நான் உங்களை இதே மாதிரி இருக்க சொல்லலை, ஆனால் இப்படி கூட இருக்கலான்னு நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக